ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவைன் வித் சிவா. நாம் இன்றைக்கி இந்த வீக் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன மேக்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூவியில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிச்சா சுதீப், வரலட்சுமி சரத்குமார் அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணவர் விஜய் கார்த்திகேயா அண்ட் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணவர் கலைப்புலி எஸ் தானு. இந்த மூவி டோட்டலாக 3 மல்டிபிள் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு. ஸோ இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்த்தோம்னா, மேக்ஸ்னு சொல்லப்படுற அர்ஜுன்ற போலீஸ் ஆஃபீஸர் அவரோட சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சு புது ஸ்டேஷனுக்கு சார்ஜ் எடுத்துக்கிறதுக்காக வந்துட்டு இருக்க வழியில் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட 2 பேர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அர்ஜுன் 2 பேரையுமே அடித்து லாக்கப்பில் கொண்டு போய் வச்சிருவார். ஸோ அந்த பிரச்சனை பண்ண 2 பேரும் யாருன்னு பார்த்தா மினிஸ்டரோட பசங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போட சொன்னால் எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே பயந்துட்டு எஃப்ஐஆரே போடாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. திரும்ப வந்து அந்த செல்குள்ளே பார்த்தா அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடெண்ட் யார் பண்ணாங்க, அதனால் எவ்வளோ பிரச்சனை வருது, ஹீரோ எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வராருங்கிறது தான் இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா கிச்சா சுதீப், வரலட்சுமி சரத்குமார் அண்ட் கூட நடித்த எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே நல்ல ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக கிச்சா சுதீப் ஒரு ஒன் மேன் ஷோ ஸ்டீலர். பிகாஸ் அவர் தான் 90% ஆஃப் த மூவியில் வராரு. ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாமல் ஒரு நேச்சுரலான ஆக்ட் தான் பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது. ஸோ இந்த மூவியோட ஃபஸ்ட் ஆஃப் பற்றி பார்த்தோம்னா, மூவி ஃபுல் ஃப்ளெஜ்ட் அண்ட் ஸ்மூத்தாகவே ட்ராவல் ஆகும். மூவி ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ்லேயே இன்டர்மிஷன் வர மாதிரி தான் இருக்கும். பட் ஆஃப்டர் 1.5 ஹவர்ஸ் டியூரேஷனுக்கு அப்புறமா தான் இன்டர்மிஷனே வரும். பிகாஸ் மூவி அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்மூத்தாகவும் ட்ராவல் ஆகுதுனால நமக்கு மூவி போகிறதே தெரியாது, திடீர்னு இன்டர்மிஷன் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஆஃப் பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஆஃபோட கம்பேர் பண்ணால் செகண்ட் ஆஃப் நல்லா ஃபயராகவே இருந்தது. ஸோ ஒரு சில மூவிஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஆஃப் மொக்கையாக இருக்கும். பட் இந்த மூவியில் அப்படிலாம் இல்லாமல் எந்த ட்ராக்கும் மாறாமல் கரெக்டான ட்ராக்கில் ஸ்மூத் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவியில் இந்த சீன் தேவையே இல்லைன்னு ஒரு சீன் கூட சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு சீன்ஸ்க்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஃபோர் இன்டர்மிஷன் ஒரு 10 மினிட்ஸ் சீக்வன்ஸ் வரும். அந்த சீன்ஸ்லாம் நல்லா திங்க் பண்ணி நல்லாவே மேக் பண்ணியிருக்காங்க, பார்க்கும்போதே நல்லா இருந்தது. அண்ட் மூவியில் வர எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பார்க்க பிலீவ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலுமே விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த மூவியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த மூவியில் ஹீரோயின் யாருமே இல்லை. பிகாஸ் ஹீரோயின் இருந்தால் அவங்களுக்கு ஒரு லவ் சீன், டூயட் சாங் எல்லாமே வச்சு மூவி ட்ராக் மாதிரி எங்கெங்கேயோ போயிருக்கும். ஸோ ஹீரோயின் இல்லாதனால மூவி ஃபுல் ஃப்ளெஜ்டாகவும் ஃபயராகவும் மூவ் ஆச்சு. இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே நைட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். ஸோ நைட்டில் நடக்கிற ஸ்டோரினால இந்த மூவியில் வர கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த செட்லாம் பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. அண்ட் இந்த மூவி ஒரே நைட்டில் ஒரே போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடக்கிற ஸ்டோரினால பட்ஜெட்டும் அவ்வளோவா போயிருக்காது, சிம்பிளான பட்ஜெட்லேயே முடிச்சிருப்பாங்க. இந்த மூவியை நம்ம பார்க்கும்போது லைட்டாக கைதி படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மூவியோட ஸ்டோரி வேறு, இந்த மூவியோட ஸ்டோரி வேறு. லைட்டாக நமக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மூவியோட டியூரேஷன் 2 hours 13 minutesங்கிறதுனால நமக்கு மூவி போகிறதே தெரியாது, சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவே இந்த மூவியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது என்னென்னா, இந்த மூவியில் 2 சாங் வரும். அந்த சாங் இல்லைனா மூவி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்குமேன்ட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஓவரால் மூவியோட ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே சொதப்பாமல், பார்க்குற ஆடியன்ஸ் எங்கேயுமே டைவெர்ட் ஆகாத அளவுக்கு, சீட்டேஜ் கார்னரில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேவாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட பிஜிஎம் பற்றி சொன்னோம்னா, மியூசிக் டைரக்டர் லோக்நாத் நல்ல ஒரு ஃபயரான பிஜிஎம்மாகவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த மூவி எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னா இந்த மூவி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவி இந்த வீக் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு வித் 3 மல்டிபிள் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு. நோ அடல்ட் சீன், ஃபேமிலியோடையே போய் பார்க்கலாம். ஸோ நான் இந்த மூவி போய் பார்க்கும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சுக்காமல் சும்மா போய் பார்க்கணுன்னு தான் பார்த்தேன். பட் மூவி முடிஞ்சு வெளியே வரும்போது எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி ஒரு ஃபுல்ஃபில்னஸாக இருந்தது. ஸோ இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 7.5 out of 10. இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன்.